ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேஷன் நைட் வந்து மிட் நைட் செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நடுவில் வந்து பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு, பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு பாருக்கான விஷயங்களும் ப்ரொமோவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தா பாரு வந்து அவங்க கேமை இதுக்கு மேலே அந்த ஃபோர்ஸ் கொடுப்பாங்களான்னா அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல டீம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா கமருதீன் பண்ணுறதுக்கு டீம் என்ன பண்ணுவாங்க, இல்லை பாரு பண்ணுறதுக்கு டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து இதெல்லாம் ப்ரொமோவில் போட மாட்டாங்க. கமருதீன் திட்டுறான், சாண்ட்ரா அழறாங்க, இல்லை பாரு வந்துட்டு கமருதீன் சப்போர்ட் பண்ணி சாண்ட்ராக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற இதெல்லாம் போடுற நீங்கள் கமருதீனுக்கு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை கமருதீனோட நெகட்டிவான விஷயங்களை டீம் காட்டாமல் பாருக்கான நெகட்டிவான விஷயங்களையோ இல்லை வந்து கமருதீனை ப்ளஸ்ஸாக காட்டுறதுலையோ காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏன் வந்து டீம் கமருதீனுக்கான நெகட்டிவ் விஷயங்களை காட்டல அப்படிங்கிறது நேற்று டாஸ்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மேன் ஹேண்ட்லிங் மாதிரி பண்ண விஷயங்கள் எதுவுமே 1 hourல காட்டலை. அதுக்கப்புறம் நேற்று மிட் நைட்லேயுமே அவன் போய் உட்காந்து அந்த சாரி கேட்ட விஷயங்கள் அதெல்லாம் இந்த 1 hourல இன்றைக்கி வருமானு எனக்கு தெரில. நீங்கள் அதை 1 hourல காட்டுறதை விடவும் அதை ப்ரொமோலேயே போட்டிருக்கலாம். அவன் சாரி கேட்டதையோ தோப்பு காரணம் போட்டதையோ அவளை வந்து டோட்டலி பிரெயின் வாஷ் பண்ணதையோ வந்துட்டு நீங்கள் வந்து ஏன் ப்ரொமோவில் போட மாட்டீங்க? அதை ஹைலைட் பண்ணி ப்ரொமோவில் போட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போலாம் 1 hour பார்க்குறத விடவும் ப்ரொமோவில் என்ன வருது, இது தானே 1 hourல வரப்போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியது தானே அப்படின்னும் போது ஏன் அதை காட்ட மாட்டீங்க? அப்படின்னா இப்போது நேற்று வந்து அவள் சாமான் தேய்க்கும்போது லிட்ரலி இவன் போய் பக்கத்தில் சாமான் தேய்க்கிற ஆப்போசிட்டில் உட்காந்து இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி திருப்பி வந்து அந்த அன்வான்ட் டச் விஷயங்களை கொண்டு வந்து அதனால் நான் கோவத்தில் இப்படி பண்ணேன் அதுதானே தவிர மற்றபடி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ திருப்பி அவளை பேசி பிரெயின் வாஷ் பண்ணுறான். இவள் பேச்சே கொடுக்க மாட்டா. நடுவில் திவ்யா வந்தப்போ நாசுக்கா வந்து எனக்கு வந்து அந்த வயலன்ஸாக கூட கொஞ்சம் பேசுகிறா, ஒரு மாதிரி வந்து கத்தியாருவா அப்படின்ற மாதிரி, அதாவது அவன் பேசுறது அவள் இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறா. டொமஸ்டிக் இந்த வயலன்ஸ்லாம் எதுக்கு, ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கூட கலாய்ச்சிட்டு போகிறான்னு சொல்லும்போது இதுக்கு நடுவில் விக்ரமும் சரி திவ்யாவும் சரி இல்லை அந்த ஹவுஸ்மேட்ஸும் சரி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து சரி ஓகே அவன் சாரி கேட்டால் அக்செப்ட் பண்ணிவிடு, இல்லைனா வந்து அவன் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து அவன் டாக்ஸிக்காக நடந்த விஷயத்தை பிளாஸ்மாவில் அட்ரஸ் பண்ணலான்னு பாருன்னா போவோம், இல்லை விட்டுடு பார்த்துக்கலாம் எப்படி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பெருசே ஆக்கலை. அதே வந்து வேற யாருக்காவது சுபிக்கு நடந்திருந்தாலோ மற்றவங்களுக்கு நடந்தாலும் இப்போ சாண்ட்ராக்கு வந்துச்சுல ப்ரொமோவில் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுற விக்ரமோ இல்லை மற்ற சபரியோ வந்து அன்னைக்கு கமருதீன் பண்ணும்போது கமருதீன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஏன் நின்று கேட்கல. ஆப்வியஸாக அந்த அன்வான்ட் டச் விஷயத்தில் பேசினாங்க. அது ஏன் பேசினாங்க நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த கேம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் வெளியில் தப்பாக போகிறதோ இல்லை ஒரு பொண்ணோட கேரக்டர் வெளியில் தப்பாக போகிறதோ இல்லை அதில் ஒரு பையன் சம்மந்தப்பட்டிருக்கான போது ஒரு பையனை நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணால் அந்த பையனோடது நெகட்டிவ் நம்மளுக்கும் வரும். ஒரு அண்ணனாவோ தங்கச்சியாவோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ வந்து வெளியில் நம்மளுக்கான மரியாதை கெட்டு போயிடும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு ஓட்ஸ் வராதுன்னும் போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓட்ஸுக்காகவும் இல்லை அவுட் ஆஃப் த கேம் பார்க்கும்போது இது சரியில்லை அப்படிங்கிறதுக்காகவும் வச்சாங்களே தவிர கேம்குள்ளேன்னு வரும்போது பாருக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுற ஆள் யாருமே கிடையாது. அதே கமருதீனுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அது வினோத் உட்பட எல்லாருமே இருக்காங்கன்னும் போது அதுதான் ஒரு ரீசனாக கமருதீன் நேற்று டாக்ஸிக்காக நடந்துக்கும் போதுமே யாருமே அதை ஸ்டாண்ட் எடுக்கல. அவன் சைடு தப்பு இல்லை, பாரு அதை தான் கேட்குறா, அது ஏன்டா எனக்கு மட்டும் அப்படி பண்ணுறான் அப்படிலாம் அழும்போது கூட உன்னை யாரும் தப்பு சொல்லும் அப்பாலஜியும் கேட்க சொல்ல, பட் ஆனால் வந்து இது விட்டுடு வீக்கெண்டில் கேட்பாங்கன்ற மாதிரி யாருமே அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதை பெருசுப்படுத்தலைன்னாலுமே இன்டெரக்டாக இவன் மேலே தப்புங்கிறத விக்ரம் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் அங்கங்கே உட்காந்து பேசும்போது இவனுக்கு மண்டைக்குள்ளே உரைச்சி இவன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அன்வான்ட் டச் ஆனப்போ அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும். நாமினேஷன் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தான் டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லும்போது நாமினேஷன் ப்ராசஸ் ஆன உடனேவே இவன் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு போகிற அந்த கேப்பில் வந்து போய் அது 1 hourல காட்டினாங்களான்னு எனக்கு தெரியல. லைவில் வந்து கேமரா முன்னாடி போய் நின்று பேசியிருப்பான். இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் டச் விஷயங்கள்ல நானுமே எனக்கு ஏன்னா இவன் நாமினேட் பண்ணிவிடுவா அரோராவும் நாமினேட் பண்ணிவிடுவான் போது இவனுக்கு பயம் வந்துடும். அது வரைக்கும் ரொம்ப ஆம்பளை வீராப்போட பேசினவன் அந்த நாமினேஷன் பயம் வந்த ஒன்று நாமினேஷன் பண்ணிட்டாங்க, 2 பொம்பளைங்களும் சேர்ந்து பண்ணாங்க, பேர் வெளில கெட்டு போயிடும், அதுவும் இந்த ரீசனால் பண்ணியிருக்காங்க, அது ஓப்பன் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, வீட்டாளுங்க முன்னாடியும் சரி வெளியிலையும் சரி தன்னோட இமேஜ் கெட்டு போயிடும்னே பிக் பாஸ் கிட்ட போய் எனக்கு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ், நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இப்படி பண்ணிவிட்டேன், எனக்கும் ஒரு லைஃப் வெளில இருக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது அதுக்கப்புறம் 1 hourல கூப்பிட்டு பேசினாரா என்னங்கிறதுல டிக்கெட் டு ஃபினாலே பக்கம் வந்து கேம் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நேற்று அந்த டாக்ஸிக்கான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் அவன் கேம்குள்ளே நடந்துக்கிட்டது அந்த எட்டி உதச்சது அந்த எட்டி உதைக்கும் போது ஆப்வியஸாக அவள் ஷோல்டரில் அங்கே பட்டது
அந்த பேஸ்கெட் எத்தி வைக்கும்போது பக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் அந்த பால் எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்கும்போது அதை இவ எடுக்க ட்ரை பண்ணும்போது நடந்த விஷயங்கள் அப்படின்னும் போது யாருமே வந்து அந்த பால் எடுக்க பாரு மட்டும் தான் ட்ரை பண்ணான். வேற யாருமே ஏன் அவங்ககிட்ட வந்து அந்த கேம் ஆடலை அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. பாரு அவள் கேமராக அவள் போய் அந்த பால் யார்கிட்ட இருந்தாலும் எடுத்திருப்பா அப்படின்னும் போது வேற யாராவது அந்த இடத்துல வந்து அந்த பால் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தா கமருதீன் அப்படி நடந்திருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ அக்ரெசிவாக நடந்திருப்பானா அப்படின்னும் போது அதே மாதிரி அவனோட அக்ரெசிவ்னஸ் தெரிஞ்சு மற்றவங்க போலையா இல்லை இவங்க 2 பேரையும் முட்டிக்கிட்டோம் எப்படி இருந்தாலும் கமருதீனும் விட மாட்டா இல்லைன்னா பாருவும் ஒரு கேமராக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்பான்றதுக்காக யாருமே ஒரு ஆம்பளை தான் சொல்கிறேன் ஆம்பளைக்கு ஆம்பளை அந்த வீட்டில் கேமே ஆடலை. முக்கியமாக கமருதீன் கிட்ட சபரி கிட்ட விக்ரம் கிட்ட எல்லாம் வினோத் கிட்ட எல்லாம் கேமே ஆடலை அப்படின்னும் போது வீக் கண்டஸ்டன்ட்டை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் நடந்தும் நீ அப்படி ஆடி இருக்க வேணா செஞ்சிருக்க வேணான்னு யாருமே அவன் முகத்துக்கு நேராக சொல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கே வந்து சுற்றி நடக்கிற விஷயங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ என்னமோ நம்ம பண்ணியிருக்கோன்னு சம்திங் ஃபிஷ்ஷி இது நம்மளுக்கு நெகட்டிவாக போயிடும் வீக்கெண்டில் கண்டிப்பாக பாரு வந்து இதை ஆரம்பிப்பா அப்படின்ற இடத்துலையுமே இல்லை அப்படி ஆரம்பித்தா மற்ற கண்டஸ்டன்ஸுமே ஆமாம் அது அப்படி தான் இருந்தது டாக்ஸிக்காக இருந்தது அவர் ஹார்ஷாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் தன்னோட பேர் வெளில ரிப்பேர் ஆகிடும் இல்லை தன்னோட கேம் போயிடும் கரியர் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் விக்ரம் கிட்டலாம் போய் உட்காந்து அதாவது எல்லாருக்கிட்டையும் போய் என்னோட நியாயத்தை தான் இவன் பேசுகிறான். அவள் இப்படி பண்ணா இருந்தாலும் நான் பண்ணேன் அவள் பண்ணா இப்படி பண்ணானா அவள் பண்ண நீயே ட்ரிகர் ஆகிற நீ ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட்னா அவளை எத்தனை பேர் ட்ரிகர் பண்ணுறாங்க எல்லா இடத்துல அவள் ட்ரிகர் ஆகிறாள் அவளுக்கான கேமை வாட தானே செய்கிறான் போது உங்கள் கேமில் நீ ட்ரிகர் ஆகிட்டா அப்படின்றதுக்காக என்ன வேணா நீ பேசுவியா என்ன வேணா பண்ணுவியா உன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிவிட்டு அது சாரி கேட்டால் சரியாயிடுமா அப்படிங்கிற இடத்துல விக்ரம் வந்து அவன் ஒரு ஐடியா என்ன சொல்லியிருப்பான்னா வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ணால் ஒன்றுமே சொல்லாத கம்முன்னு இருந்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு இதை சரி பண்ண பாரு அப்படிங்கிறதும் கன்ஃபெஷன் ரூம்லையுமே கமருதீன் வந்து போய் பேசியிருக்கிறாப்லையும் அங்கே வந்துட்டு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அவன் விக்ரம் கிட்ட பேசினதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம்லேயும் கூப்பிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டேவே அவன் கன்ஃபெஷன் ரூம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த நாமினேஷன் டிக்கெட் ஃபினாலே வரதுக்கு முன்னாடி. இப்போ இது டாக்ஸிக்காக போனோடனே அவன் வந்து கேமரா முன்னாடி நேற்றும் பேசுகிறான் அதுவுமே வரல 1 hourலலாம் இன்றைக்கி வருமானு தெரியல அங்கங்கே அந்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம் லைவில் நான் பார்த்தப்போ அவன் வந்து அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு பேசியிருப்பான் அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் எப்போ ஆக்சுவலாக எப்போ நடந்தது அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து சொல்லுவான் நான் ஏன் வந்து அந்த எட்டி உதச்சம் செஞ்சேன்னா அவள் ஆப்வியஸாக நான் அடித்தது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஈகோ நான் சொன்னேன் அதே ரீசன் தான் மேல் ஈகோ ஹிட் ஆகிடுச்சு எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு கேமரா முன்னாடி அவள் அடித்தோடனே நான் வந்து அதுக்கு சாரி கேட்டேன் அவங்க சாரி கேளுன்னு சொன்னேன் அவங்க கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அதனால் நான் அப்படி பண்ணேன் ஆப்வியஸாக நான் பண்ணது தப்பு தான் நான் மன்னிச்சிடுங்க வந்துட்டு இது பண்ணுங்க ஓட்ஸ் போடுங்க இதுக்கு தான் வந்து ஜாக்லின் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அதை நானும் நேற்று வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ நீ செய்கிறதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எதிராக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது ஜஸ்டிஃபை பண்ணுற விதத்தில் கேமராவில் போய் பேருக்கு ஒரு சாரி கேட்கறதோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதெல்லாம் ஒரு ஷார்ட் கட்டா இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு கேவலமான விஷயம். இது வந்து அதெல்லாம் செய்கிறதையும் நீங்கள் செஞ்சுட்டு ஓட்ஸ் வேறு எப்படி எதிர்பார்க்குறீங்க ஜனங்க கிட்ட இருந்துன்னு அவங்க வந்து போட்டிருப்பாங்க நம்ம வீடியோவில் அதை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவன் வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம்லையுமே இது வந்து கண்டிப்பாக அவனுக்கு இந்த வாரம் நெகட்டிவாக போகும்னு தெரிஞ்சோடனே டீமுமே அவனை கூப்பிட்டு இது இப்போயே சரி பண்ணுங்க விக்ரம் சொன்ன அதே அட்வைஸ் தான். விக்ரம் வந்து டேரெக்டாக சொன்னதையோ இல்லை கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸுமே இதை சொல்கிற பட்சத்தில் அது நடந்துதான்னு எனக்கு தெரியாது கன்ஃபெஷன் ரூமில் ஏன்னா நானுமே கொஞ்சம் லைவ் 2 நாளாக பார்க்கல அங்கங்கே கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறேன் நான் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வரலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல விக்ரமும் அதை சரி பண்ணிடுங்க இல்லை வீக்கெண்டில் கேட்டாலும் கம்மன் நின்றுடுங்க அப்படின்னும் போது அவன் விக்ரம் அதே தான் திருப்பி பண்ணுவான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் பேருக்கு ஒரு சாரி கேட்பான். இதை திவ்யா விஷயத்தில் அவன் அதை தான் பண்ணியிருக்கான். ஆனால் திவ்யா வந்து விக்ரம் சொன்ன சாரி ஐ டோன்ட் நீட் யுவர் சாரி அப்படின்வாங்க. கமருதீனும் நிறைய வாட்டி திவ்யா கிட்ட சாரி கேட்குறப்போ ஐ டோன்ட் நீட் யுவர் சாரின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து நான் சூப்பர்னு சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயம் தனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சு அதை செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சாதான் அது தப்பு அது தவறு அப்படின்ற மாதிரி வரும்போது நீங்கள் தெரிஞ்ச இன்டென்ஷன்லாம் செஞ்சுட்டு அது தெரியாமல் செஞ்சுட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணால் அது கேம்க்கான விஷயமே தவிர இல்லை நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டிட்டு பேருக்கு ஒரு சாரி சொன்னால் அது சரியாயிடாது அப்படின்னும் போது நீங்கள் சாரி கேட்கறதுனால என்னோட ஹர்ட் சரியாகும் அது நீங்கள் இன்டென்ஷனாக கூட கேட்கல நீங்கள் அட்டாக் பண்ணுறதை இன்டென்ஷனாக பண்ணிவிட்டு சாரி கேட்குறத பேருக்கு ஒரு அது சொல்கிறத நான் அடிக்கடி சொல்கிறது வாயை திறந்து நாக்கை பரட்டி போட்டால் 1008 சாரி கேட்கலாம் எவ்வளோ சாரி வேணால் கேட்கலாம் அது விஷயம் கிடையாது. நீங்கள் ரியலைஸ் பண்ணி கேட்குறீங்களா அப்படின்னும் போது அதை ரியலைஸ் பண்ணி அது ஃபீல் ஆகணவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ரியலைஸ் பண்ணி கேட்குறாங்களா இல்லையா ஹர்ட் ஆனவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லும்போது அப்படியே ஒரு சாரி விக்ரம் கிட்ட இருந்தும் வரல இல்லை கமருதீன் கிட்ட இருந்தும் வரலன்றதுல திவ்யா தெளிவாக இருக்கிற பட்சத்தில் அவங்க எந்த சாரியுமே அவங்க அக்செப்ட் பண்ணலை. வீக்கெண்ட்லையுமே அந்த ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பாங்க அவங்க பேரண்ட் அதாவது அவங்க அக்கா வந்து போனதுக்கப்புறம் கமருதீன் சாரி கேட்டாரு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போயும் வந்துமே விக்ரம் வந்து 2 நாள் முன்னாடி இப்போது அது பெருசாக பேசு பொருள் ஆகலை. நேற்று நடந்த டாஸ்க்லாம் திவ்யா கிட்ட போய் சாரி கேட்க அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்போது இல்லை நாமினேட் பண்ண விஷயங்கள்லாம் வரும்போது ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு பட்டும் படாமல் இருந்துருவாங்களே தவிர திவ்யா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க திருந்தி அந்த சாரியை கேட்கலன்றதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஓகே கேட்குறீங்களா கேட்டுப்போங்க ஆனால் அதை அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மக்கு பொண்ணு என்ன பண்ணுது நேற்று வந்து இவன் வந்துட்டு இப்போ விக்ரம் அதே ஐடியாவை தான் கமருதீனுக்கோ கொடுக்குறான் ஓகேவா அதே மாதிரி கேட்டுடு இல்லைனா வீக்கெண்டாக ஒரு எண்ணத்தினால வாங்கிக்கோ பேசவே பேசாது அப்படின்னும் போது அப்போது எப்படியாவது இது இங்கேயே சரி
சரி பண்ணிடணும், வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போகக்கூடாதுன்னு பிளான் பண்ண இவன் அவள் சாமான் தேய்ச்சிட்டு இருக்கும், அவள் எதிர்க்க உட்காந்து நொய்யின்னு பேசி அந்த இடத்துல அவள் கம்முன்னு இருந்தளவுக்கு மேக்ஸிமம் இருந்தா, அந்த இடத்துல மேக்ஸிமம் இருந்துட்டு அவள் போயிட்டா. அந்த இடத்துலையுமே லைவ் கட்டை இருக்குது 2 hours. நான் நேற்று போட்டேன், ஆக்சுவலாக போடும்போது எனக்கு லைவ் வரலை. சரி ஓகே, எனக்கு எப்பயும் போல் இந்த நெட்டு பிரச்சனை இருக்குது, ட்ராவல்னால வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா யூடியூபர்ஸுமே சொல்கிறாங்க 2 hours லைவ் கட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ கூட ஒரு 20 minutes எப்பயுமே மைக் ஆட்டி வச்சுட்டா வந்து ஆடியன்ஸ் கிட்டே இது போகாது, மக்களுக்காக தானே பேசுகிறீங்கன்னு ரொம்ப பெரிய பீட்ரூட்டை வந்து பிக் பாஸ் வந்து அவரே லைவ்ல ஏன் 20 minutes ஆடியோவை கட் பண்ணாரு, 2 hours லைவை கட் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது எதையுமே சரியாக காட்டாமல் அந்த 2 hours வெளியில் மற்றவங்க தூங்குறத மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. இந்த நைட் நடந்த இந்த ஃபுல் கான்வர்சேஷன் கொஞ்சம் தான் காட்டியிருக்காங்க கிச்சன் ஏரியாவில். அதுக்கப்புறமா வந்து இவங்க தூங்குறத மற்றவங்க தூங்குறத தான் காமிச்சிருக்காங்க, இவங்க 2 பேர் பேசினதை காட்டலை. அந்த டைமில் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அப்போது கமருதீன்கான சேனல் சப்போர்ட் கொடுத்து இதை சரி பண்ணுங்கன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நைட்லேயே இதை பேச்சப் பண்ணி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு பாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் கமருதீன்கான சப்போர்ட் ஹவுஸ்மேட்ஸும் சரி சேனலும் சரி கொடுத்து அவனை வந்து ஒரு சேஃப் ஜோன்லேயே வைக்கணும், அவனுக்கான டேஞ்சர் ஜோனே வரக்கூடாது, அவனுக்கான நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷனே வரக்கூடாதுன்றதுல இந்த அங்கிள் டிவி ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னும் போது நைட்டு வந்து பாரு கிட்ட போய் அவன் லிட்டரலாக அவள் பக்கத்துலேயே உட்காந்து அவள் பெட்டில் உட்காந்து அவன் பேசும்போது அவள் சொல்கிறான், வேணாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, நீ எழுந்து போயிடு, எனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலுமே அவன் திருப்பி அவள் போகிற அவள் சாமான் தைக்கிற இடத்துக்கு, அவள் தூங்க போகிற இடத்துக்கு, அவள் இருக்கிற இடத்துக்குலாம் அவள் வாழை பிடிச்சிட்டே பின்னாடி போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணால் நீ பேசுவ அப்படின்னு சொல்லி அவளை மேனிப்புலேட் பண்ணி மண்டையை கழுவி. ஆஃபீஸு பாரு தெளிவான பொண்ணு தான், நான் சொல்கிறேன் எவ்வளோ தெளிவான பொண்ணாக இருந்தாலும் அந்த டாக்ஸிக் லவ்க்குள்ளே அவங்க விழுந்துட்டா எழுந்து வர்றது கஷ்டம். இது ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் அதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த டாக்ஸிக் லவ்வில் இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது தான் நான் நிறைய அந்த சைக்காலஜி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது என்ன டாக்ஸிக் லவ், இந்த நார்சிஸ்ட் விஷயங்கள் கிராண்டியோஸ் அப்படிலாம் பண்ணும்போது நான் சொன்ன அந்த 4 டேர்ம்ஸ் தான் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். லவ் பாம்பிங், ஹூவரிங், டிஃபால்ட், டிஸ்கார்ட், இது 4 தான் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் சுற்றி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவள் ஆல்ரெடி அவன் மேலே இருந்த அந்த 3 weeks அவள் இருந்தது லவ் பாம்பிங். அவள் கொஞ்சம் நகர்ந்து போகும்போது வேணான்னு சொல்லி நல்ல கேள்வி கேட்டு கொஸ்டின் பண்ணி கேம் ஆடும்போது இவன் பண்ணது டீவேல்யூ பண்ணான்னும் போது அவளை பற்றி தப்பாக சொல்கிறது, அவகிட்ட இருக்க வன்மத்தை, அவன் மேலே வன்மத்தை கொட்டினது, அதெல்லாம் டிவேல்யூ. அவளை வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி சொன்னது டிவேல்யூ. வியானா கிட்ட பேசினது எனக்கு அரோரா வேணுமா இவ வேணுமா, அரோரா அப்பெல்லாம் பண்ணது டிவேல்யூ. அதுக்கப்புறமும் அவள் வந்து நன்னொல்ல அந்த பொசசிவ்னஸ் நடுவில் வந்து பேச்சப் போயிட்டு இருந்தா. அதை தானே இவன் இன்றைக்குமே சொல்கிறான், நமக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் வந்து நடுவில் வந்து நம்ம பேசிக்குவோம், சரி பண்ணிக்குவோம். ஆனால் நடுவில் இப்போ சாண்ட்ரா இருக்கிறதுனால தான் இது பெருசாகுது, சாண்ட்ராவால் தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இவன் அந்த தைரியத்தில் தான் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கவங்க அதை பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காகவே இவள் வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா, வேணான்னு சொல்லிட்டா, டிக்கெட் டு ஃபினாலி ஸ்ட்ராங்காக ஆடி ஒரு டாஸ்கே இவள் வின் பண்ணிட்டா. நம்ம என்ன பண்ணாலும் இப்போ இவன் நம்ம கூட பேச்சப் ஆக மாட்டா அப்படின்ற பட்சம் அந்த இடம் வரும்போது இவங்க பண்ணுவாங்க ஹூவரிங் அப்படின்னும் போது நான் ஒரு வீடியோவே அதுக்கு போட்டிருக்கேன். HWOVERING, இது பேர் தான் ஹூவரிங். இது எப்படின்னா அந்த டாக்ஸிக் லவ்லேருந்து அவங்க அது டாக்ஸிக் லவ்னு தெரிஞ்சு வெளில போயிடுறாங்க, டோட்டலாக திருப்பி இவங்க கிட்ட இவங்க வரமாட்டாங்க, இவங்களோட அந்த கேம் பிளே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. இது நான் கேம் பிளேன்னும் போது ஷோக்காக சொல்லலை, ரியல் லைஃப்லேயே நான் சொல்கிறேன். இவங்க பண்ணுற அந்த டாக்ஸிக் லவ்வோட விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது ஒன் சைடாக மட்டும்தான் நம்ம லவ்வை கொடுக்குறோம், அந்த சைட்லேருந்து வர்றது டாக்ஸிக், நம்மளை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, பணத்துக்காக, இப்போ இவன் கேமுக்காக, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக, இல்லைனா வந்து அவங்களுக்கான சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக ஏதோ ஒன்றுத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர உண்மையாக அவங்க ட்ரூ லவ் நம்ம கிட்ட காட்டல. ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்குறது ட்ரூ லவ், ஒன் சைடாக மட்டும்தான் இது இருக்குன்னு அவங்களுக்கு ஒன்ஸ் ரியலைஸ் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வெளியில் போகணுன்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த சைடு அந்த டாக்ஸிக் லவ்வை இனிஷியேட் பண்ண அந்த ஆம்பளையோ பொம்பளையோ ஹூவரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள திருப்பி அதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒன்று பண்ணுவாங்க. அது காலில் விழுவாங்க, கெஞ்சுவாங்க, மிஞ்சுவாங்க, கதறுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்போ என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்கிற இடத்துல தான் இவனும் அந்த தோப்பு காரணத்தை போடுறான். அப்போ நீ வந்து என்கிட்ட பேசணுன்னா நான் என்ன பண்ணணும்னு அவன் கேட்குறப்போ தோப்பு காரணம் போடுறான் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு தட்டினோன்னே ஈகோ ஹிட் ஆன அவன் 10 பேர் முன்னாடி நான் அடிச்சிட்டா கேமரா முன்னாடி எனக்கு அடிச்சது எனக்கு அசிங்கமாக போச்சுன்னு வினோத்துக்கிட்ட கூட சொன்னாவன். இப்போ எப்படியே அவன் முன்னாடி தோப்பு காரணம் போடுறான்னும் போது அவனுக்கு அந்த தேவை இருக்குது. ஸோ அவங்க தேவைக்காக மட்டும்தான் அதை செய்வாங்களே தவிர அந்த ட்ரூ லவ்க்காக செய்ய மாட்டாங்க. இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை சரி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்துக்கு இதை பண்ணி இதை மூடி மறைக்கணும், அப்போ நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னும் போது அடுத்து எப்போ அந்த இன்னொரு தப்பை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அகெயின் பண்ணுவோம்.